ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசி புனிதமடைந்திருக்கிற போது இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறது. நேரடியாக ராசியை ராசிநாதன் குருநாதர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மிதுனத்தில் அமர்ந்து உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி சூரிய பகவான் ராசியிலே இருக்கிறார். உடைய ஜீவனாதிபதியும் 7ஆம் அதிபதியுமான புதன் பகவான் ராசியிலே இருக்கிறார். உடைய லாபாதிபதி சுக்கிர பகவான் ராசியிலே இருக்கிறார். நேரடியாக ராசியை குரு பார்க்கிறார். அதீத சுபத்துவத்தோடு ராசி மலர்ந்து வளர்ந்து இருக்கிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் கடகத்திலே ராசிநாதன் சென்று உச்சமடைகிறார். 8ஆம் இடத்தில் குருநாதர் மறைந்தாலும் ராசிநாதன் உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடைகிறார். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் ராசிநாதன் குரு பகவான் சிம்மத்திலே வந்து அதிசாரமாக அமர்கிற போது கூட 9இல் குரு நேரடியாக ராசியை பார்ப்பார். ஆண்டு முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய இருப்பும் அவருடைய நகர்வும் அற்புதமாக மலர்ந்திருக்கிறது. பெயர் புகழ் அதிகரிக்கும், தைரியம் பிறக்கும், புதிய முயற்சிகள் எடுத்து வெற்றி வாகை சூட முடியும். 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், இறை அருளுக்கு பஞ்சமில்லை, குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். புதிய முயற்சிகளை எடுத்து அதில் நீங்கள் வெற்றி வாகை சூடலாம். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிலையான சொத்துக்களை வாங்கலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதிலும் உடலிலும் ஒரு விதமான தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது. ராசி புனிதமடைந்திருக்கிற போது இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், பாக்கியம், பூர்வ புண்ணியம், லாபம், ஜீவனஸ்தானம், களத்திரம் எல்லாமே செயல்பட இருக்கிறது மங்களகரமாக. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். புதிய தொழில் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். புத்திர பாக்கியம் கிடைக்கும். பெயர் புகழ் இருக்கும். நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியம் நோக்கி நகர முடியும். நாட்பட்ட கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். பழைய நிலையான சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்க முடியும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதார நிம்மதி, குடும்பத்துல சந்தோஷம், புத்திர பாக்கியம், பெயர் புகழ் எல்லாமே கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். 2026ஆம் ஆண்டுல எந்தெந்த விடயங்களில் எல்லாம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை ஒரு தனி வீடியோவாக பதிவு செய்திருக்கிறேன். பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.